வாரியாடி ஜங்ஷன் இந்த மரக்கறி கடையில நிக்கிறேன். நான் இப்ப தக்காளி பழம் அங்க வந்தேன். தக்காளி பழம் வேங்க வந்தேன்டா. இங்க பாருங்க, இந்த தக்காளி பழத்தை ஃபுல்லா இந்த மாடு மோந்து போட்டு போகுது. அப்ப நான் இதை ஊட்ட கொண்டு வைத்து என்னமே குடுக்குறேன்னா கேட்கிறேன். இந்த இவ்வளவு வாழைக்கொலையை இந்த இதுல உள்ள வாழைக்கொலையை நக்குறது ஓடுறது. அப்ப கிண்ணியோட நகரசபை நீங்க வந்து இந்த லைட்டை போடுற காண தோன்றதெல்லாம் படம் காட்டுறதெல்லாம் விட்டு போட்டு முதலாவது நடு ரவுண்ட் போட்ல திரியிற இந்த மாடை மூலம் கட்டுப்படுத்துங்க. 2 நாள் இந்த படம் காட்டி திரிஞ்சிங்களே கவுட்டையும் கொண்டு விட்டு மாடை பிடிச்ச பரண்டு. மாட்டுக்கு உம்மா வாப்பா இல்லையா? மாட்டுக்கு வந்து உம்மா வாப்பா இல்லையான்னு கேட்கிறேன். ஏன் ஒரு மாட்டை பிடிச்சி நடு ரவுண்ட் போட்ல கட்டி வச்சு உரிய ஆளை கொண்டாந்து பொலிச்சுல கொடுத்தா மத்த மாடு வர இந்த செல்லி டீச்சர்களே இந்த மாடு போகுது. அடுத்த இந்த நடு ரவுண்ட் போட்ல இப்ப வைத்து பாருங்க 10 நாய் கிடக்கு நடு ரவுண்ட் போட்ல. அந்த நாய் கூடு தானே அது. இந்த தக்காளி பழத்தை இங்க பாருங்க. இனி ஒன்னும் செய்யலாம். நீ என்ன செய்யணும், நாளைக்கு நான் நகரசபைக்கு வருவேன். நான் தக்காளி பழம் 150 ரூபா காய்ச்சி தராட்டி இந்த நக்குன்னு அவ்வளவு வாழைக்கொலையும் நகரசபைக்குள்ள தூக்கஞ்சி ஓட்டு போய் ஐக்குல கிடக்குற மாடு எல்லாரும் சேர்ந்து தின்னுங்க. அது அவ்வளவு எனக்கு நாளைக்கு 150 ரூபா காசு வேணும். இந்த மாடுதான் நக்கி போட்டு போன அவ்வளவு தக்காளி பழத்தை. கிண்ணிய மாற்ற சில திறமைகளை சொல்றேன் பாருங்க. நடு ரோட்ல இவ்வளவு தைரியமா திரியுது. அடுத்தது நடு ரோட்ல தான் பேலுது. இந்த ஏடிஎம்முக்கு முன்னுக்கால விடிய அதிலே நிக்குது. இன்னொன்னு ஃபெஸ்ட் நைட் கொண்டாடுது நடு ரோட்ல. ஒரு மாட்டுக்கு மேல ஒரு மாடு ஏறி தெரியுது. ரோட்ல பொம்பளைகள் புள்ளி எல்லாம் போகல. கண் முன்னுக்கு இதான் நடக்குது. இந்த சீரழிவு நடக்குது. இவ்வளவு தைரியமா இந்த நகர சபைக்குள்ளே தெரியுதுன்னு சொன்னா அது காரணம் வந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து 24 மணி நேரம் இந்த ரோட்ல பழகிட்டு மாடு. ஒன்னும் இந்த மாடை கட்டுப்படுத்துறதா இருந்தா நகரசபை கட்டுப்படுத்துங்க. அப்படி இல்லையா மாடு எதுக்கு வருவது? இந்த வாழைப்பழ கடை மரக்கறி கடை இருக்கிறதெல்லாம் வருவது. அதால இந்த மரக்கறி கடை வாழைப்பழ கடையை இல்லாமக்குங்க. அப்படி இல்லையா டிஷர்ட்டையும் டவுசரையும் போட்டு ரோட்ல என்ன செய்யுங்க, மக்களை அதை அப்படியே அனுப்பி விடுங்க. ஏன்னு சொன்னா மாடு மாதிரி வித்தியாசம் இல்லாம மக்களோட மக்கள் மை வழங்கு. அப்ப யாருக்குமே அதை பத்தி எந்த ஒரு கணக்குமே தெரியாது. மாடை உங்களுக்கு கட்டுப்படுத்த இல்லாட்டி இன்னொரு ஐடியான்னு சொல்றேன். இந்த ஏகே எம் அப்படி இப்படிங்களா குறி போட்டிருப்பாங்கல்ல மாட்டுல. அப்ப நீங்க அந்த குறி என்ன செய்யுங்கன்னு சொன்னா யூசிண்டு மாத்தி போட்டுறீங்க. அந்த மாற்ற முதுகுல யூசிண்டு போட்டுருந்தீங்கன்னா அப்ப நகரசபை சொந்தமான சொல்லி யாரும் ஏச மாட்டான். இந்த பாருங்க, சம்பத் பேங்க்ல இந்த மாடு காசு எடுக்க வந்து என்னம்மா எவ்வளவு எடுக்க போற காசு? சரியான ஆக்கல்ல இருந்துச்சு. கொஞ்சம் தான் போகணும் உள்ளுக்கோ. இந்த பாருங்க போலியில நிக்குது மாடு. பாவம் குடுங்கள்டா, அம்பி இடத்த குடுங்கள்டா போட்டும். இந்த வட்டம் போகும் ஏடிஎம்ல காசு எடுக்க. பாரியாடி ரவுண்டோ போட்டா இல்லாட்டி நாய் கூட. இங்க பாருங்களேன், இங்க எத்தனை நாய் கிடக்குண்டு. இங்க பாருங்க இந்த வாப்பு. இங்க பாருங்க ரவுண்டோ போட்ல புகாரி அடி ரவுண்ட் போட் தான் இது. இந்த ஒரு நாய் இங்க பாருங்க. இந்த ஒரு நாய் புகாரி அடி ரவுண்ட் போட்ல நாய் வளர்க்குற கூடு கட்டி கிடக்கு. வந்து பாக்குறாக்கள் பாருங்க. பாருங்க நடு ரவுண்ட் போட்ல இவ்வளவு நாய் கிடக்கு. இப்போ நைட்டுக்கு ஒரு 10 மணி புறம் வந்து பாத்தீங்கடா இந்த ஒரு நாய். இது பாருங்க இந்த நாய் பாக்குது பாருங்க. இந்த ஒரு நாய் அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது.